ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜூனியர் அனலிஸ்ட் ட்ரக்ஸ் அண்ட் டெஸ்டிங் லேபரேட்டரி இந்த டிஎன்பிசி கொஷினில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 100 கொஷின் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு எல்லா கொஷினுக்கும் அதாவது டிஎன்பிசியில் முக்கியமாக கேட்குற கொஷின்ஸு. ஸோ இதை நீங்கள் படிச்சிங்கன்னா ஏதாவது 1 or 2 கொஷின்ஸு நம்மளுக்கு குரூப் 4ல் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பார்க்கலாம் வாங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் கொஷின். உயிருள்ள உடல் எது? ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை கேட்கணும். ஏன்னா உயிருள்ள உடல் அப்படின்னும் போது அதை எதுன்னு தான் கேட்கணும், நம்ம எவைன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இதை ஒரு அக்ரிணை அப்படின்றதுனால உயிருள்ள உடல்ன்றதுனால எது அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின். தமிழ் மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார்? தமிழ் மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார்? இது வந்து ஒரு உயிருள்ள ஒரு அதாவது உயர்திணை குறிக்கிறதுனால யார் அப்படின்னு தான் கேட்கணும் நம்ம. ஓகேங்களா? எது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கக்கூடாது, யார் அப்படின்னு தான் கேட்கணும். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் பார்த்து வச்சிங்க. ஸோ என்ன, எது, யார், எங்கு அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணணும். ஏன்னா ஆசிரியர்ன்றதுனால உயர்திணை யாருன்னு தான் நம்ம கேட்கணும். ஓகேங்களா? அடுத்தது மூணாவது கொஸ்டின். மாடு புல் மேய்ந்தது உங்களுக்கே தெரியும், முடிஞ்சிருச்சு இது. அதனால இது இறந்த காலம். ஆப்ஷன் ஏ வந்து இறந்த காலம், முடிஞ்சு போச்சு. மாடு புல் மேய்ந்தது முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது நாலாவது கொஸ்டின். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு டேஷ் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். நடத்துவார்ன்றது இனிமேல் நடக்க போகுது. ஓகேங்களா? நாளைனாவே இனிமேல் வரப்போகுது. இன்னைக்கு பேசுறாரு, என்ன சொல்றாரு? ஆசிரியர் நாளை அப்ப இனிமேல் நடக்க போது நம்ம என்ன செய்ய, நடத்துவார்னா சொல்றோம். நடத்துகிறார்னா நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ வா இல்லை, ஆனா நாளையும் சொல்றாங்க. நடத்தினார்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. நடத்துகின்றார் அப்படின்னா இதுவும் கிடையாது. அப்போ நடத்துவார். அடுத்தது பொருத்தமான காலம் கண்டறிக. அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான். இறந்த காலம். இது சரியான ஆன்சர், இறந்த காலம். இது பாருங்க, கண்மணி நாளை பாடம் படிப்பாள். கண்மணி நாளை பாடம் படிப்பாள். இது இறந்த காலம் அப்படின்ற மாதிரி பொருத்தமான காலம் கண்டறிக. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். மாடு புல் மேய்கின்றன நிகழ்காலம். அடுத்தது நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் இது மட்டும் பாரு, அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான். ஓகேங்களா? பொருத்தமான காலம் கண்டறிக. அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நேற்று வீட்டுக்கு வந்தான். அப்போ இதுவும் இறந்த காலம் தான். கண்மணி நாளை பாடம் படிப்பாள். ஓ, இது தப்பு. கண்மணி நாளை பாடம் படிப்பாள், இது தப்பு. மாடு புல் மேய்கின்றன, இது தப்பு. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம், எதிர்காலமா, இதுவும் தப்பு. அப்போ இது ஒன்று தான் கரெக்டு. அதனால தான் பொருத்தமான காலம். கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் அக்யூரேசியாக படித்து தான் இதுக்கான கொஷினை வந்து நீங்கள் பார்க்கணும், ஆன்சர் வந்து டிக் பண்ணணும். அடுத்தது கீரியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? கீரி பிள்ளைன்னு தான் சொல்லுவோம். கண்டிப்பாக இது பல முறை டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸு. இந்த அதாவது கீரி பிள்ளை எப்படின்னு சொல்லுவோம், அதை மாட்டு அதை எப்படி சொல்லுவோம், குதிரையை எப்படி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து மான் கன்று, அதாவது மாட்டுக்கு எப்படி சொல்லுவோம், இதெல்லாம் கண்டிப்பாக படித்து வச்சிங்க. பல முறை கேட்குற கொஷின். ஆட்டை வந்து ஆட்டுக்கு குட்டின்னு நம்ம சொல்லுவோம், குருவி குஞ்சு அப்படின்னு சொல்லுவோம், கோழி குஞ்சு அப்படின்னுவோம். ஓகேங்களா? கன்று வந்து மாடு கன்று. ஓகேங்களா? கண்டிப்பாக இதை படிச்சிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. அடுத்தது சாவி என்ன சொல்லுவோம்? சாவி கொத்துன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே போல் மாட்டு கொட்டாயின்னுவோம், குதிரை கூட்டம்னுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சிங்க, பல முறை கேட்குற ஒரு கொஷின்ஸ் இதெல்லாம். எட்டாவது பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக. நாட்கள். ஓகேங்களா? இது வந்து நாள்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? பெரிய இல்லை தான், நாள்கள் என்றது பெரிய இல்லை தான். ஓகேங்களா? இதெல்லாம் தப்பு. நான்கள், இது நான்கள் தப்பு, இது வந்து தப்பு. அப்போ நாட்கள் அப்படின்னு தான் நாள்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. காக்காக்கு காக்கைன்னு தான் நம்ம சொல்லுவோம். காக்கா கரையும், எழுத்து வழக்கு.
இது வந்து இது வேறு. காக்கா கானகம் இது தப்பு. காக்கா கரையும் வந்து எந்திரை இல்லை, அதெல்லாம் இது தப்பு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வந்து காக்கா காக்கை. காக்கை தான் எழுத்து வகை. நிறுத்தற்குறி. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். இது வந்து ஒரு ஆச்சரியக்குறியெல்லாம் கிடையாது. இந்த நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான் எதுவுமே இடையில் வந்து எந்த குறியுமே இல்லை. அப்போ இதுவும் தப்பு தான். நல்லவன் கமா வாழ்வான், தீயவன் தாழ்வான் இதுவும் தப்பு. ஏன்னா கமாலாம் இங்கே வரவே தேவையில்லை, விடை தெரியவில்லை, இதுவும் தப்பு. அப்போது நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான் இதுதான் சரி. அது நிறுத்தற்குறிகளை இதுவும் அதான் கேட்டிருக்காங்க. நிறுத்தற்குறிகளை அறிக. பட் நிறுத்தற்குறி நம்ம டிஎன்பிசியில் அதிகமாக கேட்கல. இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு தானே இது கேட்குறாங்க. பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 12வது பொருத்தமான நிறுத்தற்குறி அமைந்த தொடர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சொல்கிறாங்க. கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேர்குற்ற அயற்குற்ற மாதிரி இருக்குது. ஆப்ஷன் ஏ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது ஊர் பெயரின் மருவை எழுக. சைதாப்பேட்டையை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்ஷன் சி வந்து சைதை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும் சைதாப்பேட்டையை நம்ம சைதை. கோயம்புத்தூரை கோவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மருவு அப்படின்றது அது ஷார்ட் ஆகியது தான் மருவு. கோயம்புத்தூரை கோவை அப்படின்னு, சைதாப்பேட்டையை சைதை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஊர் பெயரினுடைய மருவை தெரிவு செய்த மயிலாப்பூர். மயிலை கரெக்டு. மயிலாப்பூரை நம்ம மயிலைன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதை டிஎன்பிசியில் கேட்கறது மருவு. அதான் கோவன்புத்தூர். ஊர் பெயர்களின் மருவு எழுதுக. கோவன்புத்தூர். கோவன்புத்தூரை கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோவன்புத்தூரை உண்மையான பேர் கோவன்புத்தூர் தான், அதனுடைய மருவு வந்து கோயம்புத்தூராக மாறி இருக்கு. அடுத்தது பிறமொழிகளுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. இமெயில் நம்ம மின்னஞ்சல் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இமெயில் மின்னஞ்சல். இணையனா இன்டர்நெட். உங்களுக்கு தெரியும் இமெயில் வந்து இணையம் கிடையாது, அது வந்து இன்டர்நெட் சொல்லுவாங்க இங்கிலீஷில். துரித அஞ்சலும் தப்பு, விரைவு அஞ்சலும் தப்பு. அடுத்தது பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல்லு. விஞ்ஞானம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அறிவியல். விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல். ஆப்ஷன் ஏ தான். இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை, அறிவியல் அறிவு தான். ஓகேங்களா? மின்னணுலாம் கிடையாது. மின்னணுன்னா எலக்ட்ரானிக்ஸ், சரித்திரம் கிடையாது. இணையம் வந்து இன்டர்நெட். அப்போ அறிவியல் தான். விஞ்ஞானம்னா அறிவியல். அது கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று கூறுவது மறைவிடை. போவாயா என்று கூறுவதற்கு போக மாட்டேன் என்று கூறுவது மறைவிடை. ஓகேவா? நேர்விடைன்னா போவேன்னு அர்த்தம். ஓகேங்களா? அது ஏவல் விடைன்னா நீயே போன்னு அர்த்தம். சுட்டு விடைன்னா சுட்டு விடைந்து இதுக்கு வராது. ஏன்னா கடைக்கு போக வேண்டியது நம்ம சுட்டு விடைன்றது அங்கே இங்கேன்றது கையை காட்டி சொல்கிறதுக்கு பதில் சுட்டு விடை. அதனால் சுட்டு விடை வரவே வராது. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது, அதாவது உற்றது உரைத்தல் விடை. ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஏவல் விடை நீயே விளையாடுன்றது ஏவல் விடை. மறை விடை வந்து நான் வரல அப்படின்றது மறை விடை. சுட்டு விடைன்றது சுட்டு விடை இதுக்கும் வர. சுட்டு விடைன்றது அங்கே போ இங்கே போன்றது காட்டுறது தான். அப்போ உற்றது உரைத்தல்லேருந்து தனக்கு என்ன வரப்போதோ அதை சொல்கிறது. அதை விளையாடவில்லைன்னா கால் வலிக்குதுன்னு நான் சொல்கிறது தான். அதான் உற்றது உரைத்தல் விடை. அடுத்தது சரியான இணையை தேர்வுக. ஆப்ஷன் பி தான் கரெக்டுன்னு போட்டிருக்காங்க. நேர்விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேனா. நேராக சொல்கிறது தான் உடன்பட்டு கூறல் தான் நேர்விடை. ஏவலுடைய மதுரை எங்குள்ளது நோக்கி இப்பக்கத்தில் உணது, இது தப்பு. ஏவல் விடைன்றது மதுரை எங்குள்ளது, இதுக்கு ஏவல் விடை வந்து வரவே வராது. ஓகேங்களா? அடுத்தது மறைவிடை. இது செய்வாயா என்றது நீயே செய், இதுதான் ஏவல் விடை. ஆனால் இதை மறைவிடைன்னு கொடுத்துருக்காங்க. மறைவிடை அது இது தப்பு. சுட்டு விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன், இதுவும் தப்பு. கடைக்கு போவாது சுட்டு விடையெல்லாம் வராது. ஏன்னா சுட்டு விடைன்றது அங்கே இங்கேன்னு கையை காட்டி சொல்கிறது தான் சுட்டு விடைன்னு சொல்லுவாங்க. அப்போது ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது சுப்ரீம் கோர்ட். இதுக்கான கலை சொல்ல உங்களுக்கே தெரியும். உச்சநீதிமன்றம் தான் சுப்ரீம் கோர்ட்டு. ஓகேங்களா? உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட்டு உங்களுக்கே தெரியும். சட்டமன்றம்னா உங்களுக்கே தெரியும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு இது தமிழ் வந்து கொஞ்சம் கஷ்டன்றதுனால 100க்கு 40 மார்க் எடுக்கணும். அடுத்த சார்ந்த சொற்கள். அப்பீல் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மேல்முறையீடு. நீ அப்பீல் போவேன்னு சொல்லுவாங்க. மேல்முறையீடு அது தமிழ் வார்த்தை வந்து மேல்முறையீடு. அடுத்தது பில் டைம். கால வரையறை உண்டியல். அதுக்கு பேர் தான் பில் டைம்ன்றதுக்கு கால வரையறை உண்டியல். பில் டைம் கால வரையறை உண்டியல். ஆப்ஷன் பி.
கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த 100 கொஷினில் அட்லீஸ்ட்டு 1 or 2 கொஷின் வரதுக்கான வாய்ப்புகள் கம்பல்சரி கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுது வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கடமை தவறுதல். ஓகேங்களா, ஒரு போலீஸ் வந்து தப்பு பண்ணிட்டேன்னா சொல்லுவோம், நம்மளே சொல்லுவோம் வேலியே பயிரை மேய்ஞ்சா எப்படின்னா கடமை தவறுதல். ஓகேங்களா, அடுத்தது ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. பசு மரத்த ஆணி போல எளிதில் மனதில் பதிதல் தான் சொல்லுவாங்க. அவன் பார் பசு மரத்தை போல ஞாபகம் வச்சுக்கிறான்னா எளிதில் மனதில் பதிதல். கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு. கிணற்று தவளை போல அப்படின்றது அறியாமை. கிணற்று தவளைன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கே தெரியும். அந்த தவளை வந்து அந்த கிணத்தை விட்டு எங்கேயுமே போகாதுன்னா அதுக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஓகேங்களா, கூண்டுக்குள் வைக்கிற கிளியின் மாதிரி சொல்லுவாங்களா, அதே போல் தான் கிணற்று தவளை அறியாமை தான். அவன் திருந்தினான் எவ்வகை தொடர் கிடையாது, தன்வினை தொடர். அவன் திருந்தினான் தன்வினை தொடர். இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் திருந்தினான் அப்படின்றது தன்வினை தொடர். இந்த செயற்பாட்டு அதெல்லாம் கண்டிப்பாக வச்சுருந்து இந்த தொடர் பொறுத்தவரையில் கண்டிப்பாக கேட்பாங்க. அவன் திருந்தினான். கடலை தொடர்னா உங்களுக்கே தெரியும், வினா தொடர்னா கொஸ்டின் மார்க் இருக்கும், பிறவினை தொடர்னா செய்வித்தான் வரும், கடலை தொடர்னா அங்கே போ இங்கே போன்றது தான். அதனால் இது கிடையாது தன்வினை தொடர். தேர்வு எழுதி ஆயிற்று எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. செயற்பாட்டு வினை வாக்கியம். ஆப்ஷன் ஏ தேர்வு எழுதி ஆயிற்று செயற்பாட்டு வினை வாக்கியம். தன்வினை வாக்கியம் கிடையாது, பிறவினை வாக்கியம் கிடையாது, இது செயற்பாட்டு வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை. போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை எனப்படும். பாடான் திணை என்றால் என்ன, அதான் இதுக்கான கொஷினாக இருக்கும். பாடான் திணைன்னா என்ன அப்படின்னு கொஷின் கேட்டால் தான் போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை எனப்படும். விளக்குகள்லாம் கிடையாது, விளக்குகள்லாம் கொஷின் வரும். சிறு குறிப்பு தருக எதுவுமே வராது. பாடான் திணை பொருளியாது அதெல்லாம் வந்து பாடான் திணைன்னா தான் சரியான கொஷின். 30வது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் ஏர் சொற்கள் எனப்படும். அப்போ இதுக்கான கொஷின் ஏர் சொல் என்றால் என்ன, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா எலிஜிபிள் டெஸ்ட் இல்லைங்களா, 40 தானே. பட் இங்கிலீஷ் மீடியம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் எந்த பகுதி நமக்கு பயன்படுகிறது தான் கொஷினாக இருக்கும். அடுத்தது இருவினைகளின் பொருள் வேறுபாடு. கழற்று அப்படின்னா தூக்கு அப்படின்னு, அதாவது பாருங்க உரி அப்படின்னு கேட்டுருங்க. உரி அப்படின்னா கழற்றுன்னு அர்த்தம். தேங்காவை உரி அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தேங்காவனுடைய அந்த நாரை கழற்று, அதாவது வெளியேடுன்னு அர்த்தம். உரி அப்படின்னா இது தூக்கு அப்படின்னு பொருள். ஓகேங்களா, அடுத்தது அருந்துன்னு கேட்குறாங்க. அருந்துன்னா உங்களுக்கு நீர் அருந்து, இது அருந்துன்னா துண்டு படுறது. அப்போ அருந்துன்னா குடின்னு அர்த்தம். இது கரெக்டு. இது துண்டு அருந்து அப்படின்னா கட் ஆகுறது, அந்த துண்டு பட்டு அப்படின்னும் கட் ஆகுறது. ஓகேங்களா, இது வந்து குடி கரெக்டு. ஆனால் மாற்றுன்றது தப்பு, அருந்துலேருந்து மாறுது. இதெல்லாம் தப்பு. பருகு செல்லெல்லாம் கிடையாது, இதுவும் தப்பு. அருந்துன்றது குடி, நீர் அருந்துன்னு வாங்க, நீரை குடின்னு தான் அர்த்தம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன், இதான் சரியாக இருக்கும். நீங்களே பண்ணுங்க. ஏடு ஒன்று எழுத கவிதை எடுத்தேன், தப்பு. கவிதை எடுத்தேன் ஏடு ஒன்று எழுத, இது வந்து தப்பு. கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சரியான தொடரை தெரிவு செய். பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல், இது கரெக்டு. இது ஒன்று தான் கரெக்டு. மீதியெல்லாம் பாருங்கள், வழியில் நடத்தல் அது ஒரு கரெக்டான ஒரு சென்டென்ஸாக வராது. அப்போ பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். அடுத்தது 36, 36வது கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். வட்டெழுத்து. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து வட்டெழுத்து. மீதியெல்லாம் படித்து பாருங்கள். வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் அமைந்த வளைந்த. இதெல்லாம் சென்டென்ஸ் கரெக்டாக இல்லை. அகரவரிசைப்படி எழுதுக. அகரவரிசையில் எழுதுக. ஆசிரியர் உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு ஆசிரியர் உயிரெழுத்து, ஆகு அப்புறமா ஓ வரும், அப்புறமா கி, அப்புறமா தே, அப்புறமா வே, அவ்வளோதான். கீன்றது இ உயிரெழுத்தில், இது ஏ, இது அவு. ஓகே, அவ்வளோதான். அப்போ இதுதான் ஆப்ஷன் பி. அகரவரிசைப்படி எழுதுக. இது ஆப்ஷன் டி. ஃபஸ்ட்டு அங்காடி கரெக்டு. அடுத்தது ஆகு, அடுத்தது கா, இதுவும் ஆ தான். மா, கா கதுமா, அம்மா தே ஏ, இதுவும் தே தான், இது ஏ தான், அவ்வளோதான்.
கல் என்னும் சொல்லின் பெயரச்சு சொல்லை கண்டறிக. கல் அப்படின்னா கற்ற அப்படின்னு அர்த்தம். பெயரச்சு சொல்லுன்னா கற்ற. எச்சம் அப்படின்றது ஒரு முற்று பெறாத சொல்லு தான் நம்ம எச்சம் சொல்லுவோம். கற்ற, கல்வி, கல்வியெல்லாம் வராது. கற்று இதுவும் வராது. இது கற்றான்றது முடிஞ்சே போச்சு, ஓகேங்களா? இதுவும் வராது. கற்ற அதாவது கடைசியாக வந்து ஆணு முடியும் மேக்சிமம். அதான் வந்து முற்று பெறாத சொல்லாம் இருக்கும், ஆணும் முடியும். அதான் பெயரச்ச சொல். உரை என்னும் வேர் சொல்லுடைய தொழிற் பெயர் உரையாமை. தொழிற் பெயர் உரையாமை, ஓகேங்களா? உரையாமை. தொழிற் பெயரை சுட்டுக. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு இத்தொடரில் அமைந்த தொழிற் பெயர். கேடுன்றது தொழிற் பெயர், உங்களுக்கே தெரியும். கேடு அப்படின்னு தான் தொழிற் பெயர். கேடு கெடுதலுடைய திரிபு கேடு. கிளர்ந்த அப்படின்னா அதோடைய வேர் சொல்லலாம் கிளர். ஆப்ஷன் ஏ கிளர். இந்த வேர் சொல்லலாம் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. கிளர்ந்ததுக்கு என்ன போடுறது, ஓகேங்களா? கிளர்ந்த அதாவது வேர் சொல் வந்து மேக்சிமம் கட்டளை சொல்லாக தான் அமையும். கிளர்ந்ததுக்கு கட்டளை சொல் கிளராக தான் இருக்கும். கிளர்ச்சி, கிளைக்கப்பட்டு, கிளர்ந்தெல்லாம் வராது. கட்டளை சொல்லாக தான் வரும். உரைத்த வேர் சொல் உரை. இது பாருங்க, உரை. ஆப்ஷன் சி உரைத்த, அதனுடைய வேர் சொல் உரை. பின்வரும் தொடரில் வினைச்சொல்லை கண்டறிந்து அதன் வேர் சொல்லை எழுதுக. வளம் புரி பொறித்த மாதாங்கு தடைக்கை. இதனுடைய வேர் சொல் வந்து பொறி. பொறியினுடைய பொறித்தனுடைய வேர் சொல் பொறி. மொழி ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மொழி அப்படின்னா பதம், கிளவி, இது பேர் தான் மொழி, ஓகேங்களா? பதம் பொருளெல்லாம் கிடையாது. பதம்னா மொழி, பட் பொருள்னா மொழி கிடையாது. சொல், எழுத்து அதெல்லாம் மொழி கிடையாது. அணி, சொல் இதெல்லாம் மொழி கிடையாது. அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொல்லு. வடு, மூசு, கவ்வை, கச்சல் இதெல்லாம் என்னது? பிஞ்சு வகையை குறிக்கிறது. பிஞ்சு வகையை குறிக்கிற சொல்லுக்கு தான் வடு, மூசு, கவ்வை, கச்சல். இதெல்லாம் டென்த்து புக்கில் இருக்குது. இதெல்லாம் வடு, மூசு, கவ்வை, கச்சல் இதெல்லாம் 10th புக்கில் இருக்குது. தேவநாயக பாவனர் நினைக்கிறேன், அவர் எதனுடைய அந்த இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூம்பல், சிவியல், சுண்டு, அலியல். கெட்டுப்போன காய்கனி வகை. இதுவும் 10th புக்லேயே இருக்குது. ஃபஸ்ட்டு லெசன் நினைக்கிறேன் ஒரே நடையில். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்களான்னா உளைச்சல். மன உளைச்சல் தீர்வாகாது. மன டேஷ் தீர்வாகாது. இது தப்பு. உலை வந்து இது அடுப்பு உலைய சொல்லுவாங்க. உழைச்சலும் தப்பு, துளைச்சலும் தப்பு. உளைச்சல் தான். உளைச்சல் மன உளைச்சல். அடுத்தது களி, களி, கழி. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. களி, களி, கழி. அப்போ ஒளி, மகிழ்ச்சி, கோல். களின்னா ஒளி, களின்னா மகிழ்ச்சி, கழினா கோல்னு அர்த்தம். செக்கு இணையான தமிழ் சொல். காசோலை. உங்களுக்கே தெரியும். செக்கு பேங்க்கில் போட்டேன்னு அது பேர் என்னது? காசோலை. தமிழில் பல முறை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது தெரிஞ்சு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இன்ஸ்டிட் ஆஃப் அப்படின்னா பதில், பதிலாக, இவனுக்கு பதிலாக. இன்ஸ்டிட் ஆஃப் அப்படின்னா பதிலாக, இதுக்கு பதிலாக, அதுக்கு பதிலாகன்னு சொல்லுவாங்களா. இன்ஸ்டிட் ஆஃப்னா பதிலாக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கரன்சி நோட்டுன்னா என்னது? பணத்தாள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பேங்க் அப்படின்னா என்னது? தப்பு. வங்கி தான். இதுக்கு ஆன்சர் வந்து வங்கி தான் வரணும். ஆனால் காசோலை கொடுத்துறாங்க. செக்குன்னா காசோலை. உல்ட்டாவை போட்டிருக்காங்க இதுக்கு இதுக்கும். டிமாண்ட் டிராஃப்ட் இதுனா பற்றட்டை. இதுவும் தப்பு. டிமாண்ட் டிராஃப்ட்னா டிடி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சேவல்னா செய்யும். கூவும். பல முறை கேட்ட ஒரு கொஷின்னு. இதுக்கு தயவுசெய்து படிச்சிங்க. காகம் கரையும், சேவல் கூவும், ஓகேங்களா? ஸோ இந்த இது ஒளிமரபு வந்து கண்டிப்பாக படிச்சுதான் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். கேட்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. மரபு பிழிவுல தொடரியதுக. கூகை அலறியது. இதை போட்டுறாங்க. கூகை கூகை அலறியது. ஒளிமரபனை சுட்டுக. யானை வந்து நேது பிளிரும். கரெக்டா? உருமும், கதரும் இதெல்லாம் என்ன நீங்களே பார்த்துங்க. புலி உருமும் சொல்லுவாங்க. அடுத்தது கம்பல்சரி கேட்குறது கொஸ்டின் இதெல்லாம். சோழர்களால் கட்டப்படாதது. கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில் தான் சோழர்களால் கட்டப்படாதது. இது எல்லாமே சோழர்களால் கட்டப்பட்டிருக்காங்க. சோழபுரம், ஐராசர் கோயில், திருவனந்தபுரம் கோயில்
இதெல்லாம் வந்து புக்கு படித்தாதாங்க, இதெல்லாம் ஒரே நடையில் இருக்குது, இதெல்லாம் ஒரே நடையில் இருக்கிற கொஷின்ஸ், புக்கில் படிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான கொஷின் தானே, புக்ஸில் இருக்குது, ஒரே நடையில் படிக்கணும். பொருந்தாத இணையை கண்டறிய. பொருந்தாத இணை. பீடுனா சிறப்பு, விசும்புன்னா வானம், தென்பெயில குளிர்ந்த மழை, ஊழுனா தப்பு. ஓகேங்களா? அப்போ பொருந்தாதது பி மட்டும்தான். தாழ்வு என்பதை எதிர்ச்சொல் உங்களுக்கு ஏறும். தாழ்வுனா அதுக்கு ஆப்போசிட் வேர்டு உயர்வு. இசை எதிர்ச்சொல் வசை. இசைனா புகழ், அப்போ வசைனா ஆப்போசிட்டு அன்புகழ், அதாவது புகழ் எல்லாத்துக்கு பேர் வசை பாடுறான்னு திட்டுறது. நீக்குதல். நீக்குதல்னா சேர்த்தல், இதுக்கு எதிர்ச்சொல்னு இது நீக்கிறதுக்கு சேர்க்கறது, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. எலிஜிபிள் டெஸ்ட் இல்லைங்களா, அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் மீடியம் பசங்க கஷ்டமாக இருக்கும். கட்டி ப்ளஸ் அடித்தல், கட்டி அடித்தல், ஏன் மட்டும் தான் செய்கிறோம். தேர்ந்தெடுத்து என்ன சொல்லி பிரித்து எதுக்கு, தேர்ந்து ப்ளஸ் எடுத்து, ஆப்ஷன் டி. ரொம்ப ஈஸி இதெல்லாம் பார்த்தீங்களாண்ணா. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் கேட்க மாட்டாங்க. இது சேர்த்து பிரித்து எதுக்கு, இதெல்லாம் வந்து நம்ம இதுவில் கேட்க மாட்டாங்க. டிஎன்பிசி குரூப் 4 எல்லாம் ரொம்ப இன்னும் டஃப்பாக கேட்பாங்க. இந்த பிரித்து எதுக்கு செய்யறதெல்லாம் மேக்ஸிமம் இது இருக்காது. சரியான விடையை தேர்க. கண் ப்ளஸ் உண்டு, கண்ணுண்டு. அடுத்தது சரியான வினாச்சொலை தேர்ந்தெடுத்து எழுதுக. எவை இரண்டும் பிறருக்கு உதவவே சான்றோர் என எவை. இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. இந்த எது எவை இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக பார்த்துங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கான இது ஒன்றும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் டஃப், இதெல்லாம் கொஞ்சம் புரியாது நிறைய பேருக்கு. எவை இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினார். ஓகேங்களா? பிறருக்கு உதவ என சான்றோர் எவைன்னு தான் வரும். இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். பத்தியை படித்து விடை எழுதுக. நலமான உடலுக்கு 2 வேளை சிற்றுண்டியும் 1 வேளை நிறைவான உணவும் போதுமானது. காலை உணவை தவிர்த்தல் கூடாது. இரவெல்லாம் வெற்று குடலுடன் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது. மதிய உணவில் காய்கறிகள், கீரைகள் ஆகியவற்றை அதிக அளவு சேர்த்து கொள்ள வேண்டும். அரிசி உணவை அளவாக உண்ண வேண்டும். அது மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும். சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும். இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவையே உடல்நலம் பேணும் வழியாகும். ஓகேங்களா? இது பேரா. இப்போ பார்க்கலாம், கொஷின் பார்க்கலாம். நமது உடலுக்கு எத்தனை வேளை சிற்றுண்டி உண்ண வேண்டும்? ஆப்ஷன் ஏ 2 வேளை சிற்றுண்டி உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இரவெல்லாம் வெற்றுக்குடல் இந்த உடலுக்கு எவ்வகை உணவு சிறந்தது? நம்மளே பார்த்தோம், குளிர்ச்சியான உணவு தான் சிறந்தது. ஆப்ஷன் ஏ. உணவில் அதிக அளவு சேர்த்துக்கொள்ள வேண்டியது காய்கறிகள் சொல்லிட்டான். காய்கறி கீரை தான், இங்கே கீரை கொடுக்கல, அதெல்லாம் காய்கறி. அடுத்தது தவிர்க்க வேண்டிய உணவு எது? அவனே சொல்லிட்டான், உப்பு காரம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். இங்கே காரமான உணவு மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து உடல்நலம் பேணும் வழிமுறைகளில் உண்டு சரியான நேரத்துக்கு உண்ணணும். சரியான நேரத்துக்கு உண்ணணும். ஆப்ஷன் சி. ஒருமை பன்மை பிழை தொடர் எது? சங்க காலத்திலிருந்தே அரசர் ஆயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. போற்றினான்னு வரக்கூடாது, போற்றினார் இதுவும் வரக்கூடாது, போற்றினர் போற்றியதுன்னு வரக்கூடாது. அது ஆப்ஷன் ஏ. 71 ஒருமை பன்மை உள்ள பிழை தொடர்க. காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப்பக்காவடி, பூங்காவடி, தேர்காவடி என அழைக்கின்றது என பிழை உள்ள தொடர். அப்போ இது தப்பு. இது மட்டும்தான் ஆன்சர் கரெக்டு. அதை மீன் மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றன, இதுவும் சரிதான். இவன் பிழையுள்ள தொடர் தான் கேட்கான். பழைய உணர கலைகள் துணை செய்கின்றன, பழமையை உணர, இதெல்லாம் கரெக்டு. தேவராட்டம், எளிய ஒப்பனை, அப்படி எல்லாமே. ஆனால் இது பாரு, காவடியின் அமைப்புக்கேற்ப சர்க்காவடி, பூக்காவடி, தேர்க்காவடி என அழைக்கப்படுகின்றது அப்படின்னு ஒன்று, அழைக்கின்றதுன்னா தப்பு. அப்போ ஆப்ஷன் இங்கே தப்பான தொடர் தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் பி. சொல் பொருள் பொறுத்துக. சீவன் ஆப்ஷன் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீவன்னா உயிர், சீவன் அப்படின்னா உயிர். அடுத்தது வையம்னா உலகம், உங்களுக்கே தெரியும். ஆப்ஷன் பி. சபதம்னா சூளுரை, உங்களுக்கே தெரியும். ஆப்ஷன் சி. விரும்பி, மோகித்துனா விரும்பி. ஆப்ஷன் டி. இது சரியான சார் இதுதான். சொல் பொருள். சொல் பொருள். குழினா, மணினா, சீலைனா, ஜானுன்னா. ஓகேங்களா? இப்போது குழி அப்படின்றது நிலத்தில் தான் சொல்லுவாங்க. குழி எதுங்க 10 குழி நிலங்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, நில அளவை பெயர். அது ஆப்ஷன் பி. மணிக்குன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றிய நெல், மணி தான் நெல்லுன்னுவாங்க. அடுத்தது சீலையே போடவன்னு உங்களுக்கே தெரியும், சீலையே போடணுவாங்க. அடுத்தது ஜான் அப்படின்னா நீட்டல் அளவு, மீட்டல்
அது உங்களுக்கு தெரியும். ஜானு மொயம் அப்படின்னுவாங்களா, அதெல்லாம் நீட்டல் அளவு பேர். அடுத்தது சரியான பொருளை அறிக. அலர்த, அலர்னா மலர்தல் அர்த்தம். ஆப்ஷன் ஏ. அடுத்தது பிழைத்திருத்துக. அவன் கவிஞன் அன்று அப்படின்னு வரக்கூடாது, அல்லன். ஏன்னா இது வந்து ஒரு உயர்தனை, அப்போ அல்லன் தான் வரணும், அன்றுன்னு வரக்கூடாது. பிழைத்திருத்தம் ஒரு அப்படின்னா ஒரு, பிழைத்திருத்தம் ஒரு, ஓர், அது, அஃது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசையும் இருக்காது. என் அண்ணன் நாளை வருவான். உங்களுக்கே தெரியும், இது செய்தி தொடர். என் அண்ணன் நாளை வருவான் என்றது ஒரு செய்தி சொல்கிறது, அதனால் இது வந்து செய்தி தொடர். பிழை நீக்கி சரியாக எழுதுக. சரியான தொடர். கோவலன் சிலம்பு விற்க போனான், இதுதான் சரி. கோவலன் சிலம்பு விற்க போனான். இங்கே வந்து போனால் இது அவன் வந்து ஆண், அதனால் இல்லு வரக்கூடாது, போனான்னு சொல்லக்கூடாது. கோவலன் சிலம்பு விற்க சென்றது, இது அக்ரிணி மாதிரி. இது கோவலன் சிலம்பு விற்க சென்றார், இது மரியாதை கொடுக்க. சிலம்பு விற்க போனான்னு தான் கரெக்டு. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன, இது எவ்வகை தொடர்? இதுவும் செய்தி தொடர். அடுத்தது சொற்களினுடைய கூட்டு பெயர்களை சொல்லு அப்படின்றாங்க. மூங்கில் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், மூங்கில், மூளை, வேப்பம் அப்படின்னு சொல்கிறாங்களா. மூங்கில் இலை அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டா. அடுத்தது முளைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னது? வேப்பம் தழைன்னு தானே சொல்லுவாங்க. அடுத்தது வரகு கதிர் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சொல்லுக்கோட்டை கூட்டு பெயர்கான். கல்லுன்னா கற்கள், கற்கள் அதிகமாக. பன்மையை கேட்குறாங்க. 81 என்னும் கூடிய தமிழ் இணை தொழுக. ஆ கா, 8க்கு ஆ உங்களுக்கு தெரியும், கா அப்படின்னா 1. ஆ கா 81. தீவகத்தின் மற்றொரு பெயர் விளக்கு. தீவகம்னா விளக்கு. திணை ஓலை மான்குட்டி. தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுன்றான். மான் கன்று தான் நம்ம சொல்லுவோம், மான் கன்று தான், குட்டி வராது. அப்போ இதுதான் தவறான இலை. எருமை கன்று கரெக்டு, பசுங்கன்று ரெண்டுமே கரெக்டு, ரெண்டுமே கரெக்டு. தென்னை ஓலை கரெக்டு, வாழை இலை கரெக்டு. நாய்க்குட்டி புலிக்குட்டி. அப்போ மான் கன்று தான் இங்கே சொல்லணும், குட்டின்னு சொல்லிக்கிறேன், தப்பு. இது திணை ஓலை இலை, இதுவும் ஓகேங்களா. கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லை. ஆப்ஷன் பி. சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் இந்த இங்கிலீஷ் வேர்டெல்லாம் பார்த்துங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க, பட் எதை கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. சுகர் கேன் ஜூஸ் உங்களுக்கே தெரியும். சுகர் கேன்னா கரும்பு, ஜூஸ்னா சாறு. 87. இவ்வளோ ஈஸியாக கேட்க மாட்டேன், சுகர் கேனாலும் கேட்க மாட்டேன். அதெல்லாம் கேட்பாங்க. ஹோமோகிராஃபி இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து, இதெல்லாம் 10th புக்லேயே இருக்குது. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று திருஞான சம்பந்த, திருநாவுக்கரசு, சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடலின் தொகுப்பு தேவாரம் கரெக்டு தான். தே ப்ளஸ் ஆவரம் இறைவனுக்கு சூட்டப்பட மாலை. ஆப்ஷன் பி. சி வந்து கூற்று காரணம் ரெண்டுமே சரி தான். இதெல்லாம் 10th புக்லேயே இருக்குது, எல்லா புக்லேயும் இருக்குது. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபடு. விழி, கண் அப்படின்னா கண் விழி, கான் அப்படின்னா பாரு. கான்னா பார்க்கறது, செவி திரைகள்லாம் ஒரு சம்மந்தமே கிடையாது. சரியான இணையை காண்க. செந்தி பண்பு தொகை. ஆப்ஷன் சி. செந்தினா பண்பு தொகை. செம்மை ப்ளஸ் தி தான் செந்தின்னு சொல்லுவோம். செம்மை ப்ளஸ் தி அதுதான் செந்தின்னுவோம். உங்களுக்கே தெரியும், மை வந்தாவே அது பண்பு தொகை, மை மறைஞ்சி வந்தால் அது பண்பு தொகை. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு இருக்கு. கிரி, கிரின்னா உங்களுக்கே தெரியும் மலை, கீரி. அப்போது இது மட்டும் கரெக்டு, ஓகேவா. அப்போது பிளந்துன்றது தப்பு. இதில் பாரு, கிரின்னா மலை கரெக்டு, விலங்குன்றது அது ஒரு உயிர். கீரி பிள்ளைல அதை தான் சொல்லுவாங்க. கிரிமலைக்கு இதுக்கு போவாங்க, திருவண்ணாமலை கிரிக்கு போவோம்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அப்போ கிரின்னா மலை. இருபொருள் தெரியும். திங்கள்னா சந்திரன், மாதம் உங்களுக்கே தெரியும். அப்போ இது தப்பு. சந்திரன் கரெக்டு, ஆனால் சூரியன் தப்பு. மாதம் கரெக்டு, பட் கிழமை தப்பு. அமாவாசை தப்பு, பௌர்ணமி தப்பு. அப்போ சந்திரன், மாதம். அடுத்தது இருபொருள் தருக. 6, 6னா நதி, எண்ணு, இதான் கரெக்டு. இது எல்லாருமே தெரிஞ்சு, இவ்வளோ ஈஸியெல்லாம் கேட்க மாட்டாங்க கொஷின்ஸ். டிஎன்பிசியில் இது எலிஜிபிலிட்டி தான் கேட்பாங்க, இவ்வளோ ஈஸியான கொஸ்டின். பச்சை பசேல் என்ற வயலைக்கான இன்பம் தரும். ஆப்ஷன் பி.
அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் கண்ணெழுத்து. கடைசியாக காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்து கண்ணெழுத்து ஆகும். ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் 10th புக்கில் இருக்குது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வளர்ப்பிறை நிலவுடன் விரிவான அழகான காட்சி தருகிறது. ஆப்ஷன் ஏ. பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. இரக்கம் இல்லாவிட்டால் கண்களுக்கு என்ன பயன்? அதுபோல பாடலால் பொருந்தவில்லைன்னா இசைக்கு என்ன பயன்? அதே போல் இரக்கம் இல்லாவிட்டால் கண்ணுக்கு என்ன பயன்? ஓகேங்களா? இது 10th புக்கில் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த சென்டென்ஸ் எல்லாம் இருக்குது. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஏனெனில். ஆப்ஷன் ஏ. அவர் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. கண்டிப்பாக இதில் 1 or 2 கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் மாடல் வந்து ரொம்ப இந்த மரபு அதிகமாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க, ஒரு முறை பார்த்துங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன்ஸ் ப்ளஸ் இந்த மரபு, குயில் கத்தும் குயில் கூவும் இதெல்லாம் பார்த்துங்க. இதெல்லாம் இதில் அதிகமாக இருக்குது. அதே போல் எது எவை அந்த ஒருமைப்பன்மை பார்த்துங்க. கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கவர்மெண்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஏன்னா பழைய கொஷின்ஸ் கண்டிப்பாக எவ்ரி எக்ஸாமுக்கும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.